ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வ மங்களானி ஐஸ்வர்யாணி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. அப்போ இன்று தொடங்குகின்றேன் புருஷ சூக்தம் விவாகம் 8 தமிழில். ரிஷிகள்லாம் நான் முன்ன விவாகம் 1 நான் எல்லாம் அதை பற்றி கூறிவிட்டேன். ரிஷி சந்தஸ் ஸ்வரங்கள் ராகங்கள்லாம். இப்பொழுது அதாவது இந்த புருஷ சூக்தம் இப்பொழுது அறிவு வித்யை ரீதியாக விளக்குகின்றது. எப்படி இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் உண்டானது, எப்படி அதனுடைய ஆரம்ப காலங்களில் இருந்தது என்பதை பற்றி தெய்வீகமாக உணர்த்துகின்றது. நமக்கு அதுகள் தெரிவிக்கின்றது, அந்த ஞானத்தை அளிக்கின்றது என்பதை கூறலாம். நான் மந்திரத்தை கூறிவிட்டு பிறகு பதப்பிரிவுகள் செய்கின்றேன். தமிழில் அகல்பயன்னு பார்த்தோம் கடைசியில், கடந்த கிளாஸில். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி கிருத்வாபிவதன் யதாஸ்தே தாதா புரஸ்தாத்யமுதா ஜஹார சக்ர பிரவித்வான் பிரதிச்சஸ்சதஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்ய பந்தா வித்யதே யனாய. இதுவரைக்கும் நான் முடிக்கிறேன், இல்லைனா இந்த வரியை சேர்த்துக்கிறேன். யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேஹநாகம் மஹிமானஸ் சசந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ. இப்போ இதுவரைக்கும் நான் முடிக்கிறேன். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். வேத வித் தாத்துலேருந்து வருது, தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சு நிற்கிறேன். வேத அகம், நான் அகம் வேதன்னு வரும். வித்தில் வரைச்சா அகம் வேத துவம் வேத அப்படின்னு வரும். அகம் வேத, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்? ஐ எம் நோயிங், தெரிஞ்சு கொண்டிருக்கின்றேன். வேத அகம் தம், அவனை. வேதாகமேதம் புருஷனை. எல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருபு ஐல தான் மிகுதியாகவே இந்த பதங்களில் வரக்கூடியது. வேத அகம் தம் புருஷனை, புருஷம் மகாந்தனை. மகத்து சப்தம், புருஷ சப்தம் நமக்கு ரொம்ப சிம்பிள். அது ராம மாதிரி புருஷ, ராமம்னு வர மாதிரி புருஷம்னு வரும். புருஷனை, அந்த மகாபுருஷனை தான் மகாந்தம். அவன் தான் மகாந்தம். மகா அப்படி சொல்லலாம். மகத்து சப்தம், மகத்துனா வலிமை பெற்றவன், கிரேட் ஆங்கிலத்தில். அப்போ மகத்துன்னு வரைச்சா உங்களுக்கு மகான், மகாந்தவ், மகாந்தக, மகாந்தம்னு வரும். மகாந்தவ் மகாந்தகன்னு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐல வரும். மகாந்தனை. ஸோ மகாந்தனை, அந்த மகா அந்தனை, அதாவது அவன் தான் கடைசி. அந்தங்கிறது எப்பவுமே உங்களுக்கு ஃபைனாலிட்டி, கடைசி, முடிவு. முடிவில் எது முடிவு என்று நீ நினைக்கின்றாயோ அதில் அவன்தான் பெரியவன். அவ்வளோதான். அதை விட அவனை விட அந்த முடிவில் வலிமையானவன் யாரும் இல்லை, கடைசியானவன் யாரும் இல்லை. அவன் தான் கடைசினா அவன் தான் கடைசி. அதுக்கு மேலே ஒன்றும் கடைசியே கிடையாது, முடிவே கிடையாது. இதான் அர்த்தம் மகாந்தம். அப்போ அந்த அவனை எனக்கு தெரியும். வேத அகம் தம் புருஷனை மகாந்தனை தெரியும். அகம் வேத. அதான் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே. ஆதித்யவர்ணம், ஆதித்யனுடைய வர்ணம் 7 கலர்ஸ், 7 விதமான வர்ணங்கள் இருக்கிறதாக வேதங்களே கூறுகின்றது. சப்ததே அக்னே, அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஆதித்ய வர்ணம், ஆதித்யனுடைய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ்னு ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அந்த கதிர்கள் 7 விதமான கதிர்கள் இருப்பது எயின்ஸ்டீனால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் ஒற்றுக்கொண்டார். இதெல்லாம் விஞ்ஞானத்தில் அடிப்படை விஞ்ஞானம். ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே. இப்ப தமசக, தமசோமா ஜோதிர்கமை, இருட்டில் இருந்து, ஃப்ரம் த இருட்டில் இருந்து. தமசக பஞ்சமி விபக்தி, ஃப்ரம்.
தமசஸ்து பாரே, தமசக து பாரே, தூங்கிறது பட், ஆனால் அப்படின்னு சொல்ற மாதிரி. பாரே, பாரகங்கிறது எதிர்கரை, கரை, கரையோரம் சொல்றோம் இல்லையா, எதிர்கரை, ஆப்போசிட் பேங்க் ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கரையில் இல்லாத எதிர்கரைகள், எதிர் இடம். பாரே எதிரிடத்தில், பாரக வரும், பாரே ராமசப்தம் தான், புல்லிங்கம் தான். பாரே ஏழாவது விபக்தி, அந்த எதிர் கரையில், பாரக பாரே. ராமே அது மாதிரி ராமஹ ராமஹ ராமஸ்ய ராமயோகோ ராமானாம் ராமே ராமயோகோ ராமேஷுன்னு சொல்கிறோம் இல்லையா. ராமே பாரே எல்லாம் ஒன்று தான், அக்கார அந்த புல்லிங்கம் தான். மாணவர்களுக்காக கூறுகின்றேன். பாரே எதிர்கரையில் என்ன இருக்கு? தமசக இருட்டு, தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தங்கமயங்கிறோம். தமசகங்கிறது இருட்டு. அந்த இருட்டிலிருந்து, எதிர்கரையில் வீட்டிருக்கும் இருட்டிலிருந்து வரக்கூடிய ஆதித்ய வர்ணம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ரொம்ப அழகா விஞ்ஞானத்தில் எப்படி பொருந்துன்னு பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறான், அவனுக்கு அவனுடைய வர்ணங்கள் இருக்கு, 7 வர்ணங்கள் இருக்கு. அதை நிரூபணம் ஆகின்ற எங்கேருந்து அந்த வர்ணம் வருது? அவன் எங்க இருக்கான்? நமக்கு எதிர்க்க இருக்கா இருந்தாலும், எதிர்க்க அவன் இருந்தாலும் இருட்டில் தான் இருக்கான். நீங்க உலகத்தை விட்டு வெளியில் ஒரு விண்வெளி, ஒரு ஆகாய விமானத்தில் நீங்க போறீங்கன்னா, சூரியனை பார்க்கும் பொழுது சூரியனை உங்களால் பார்க்க முடியாட்டாலும் நீங்க இருட்டில் இருக்கிற ஒரு வெளிச்சம். நட்சத்திரங்கள்லாம் நீங்க தூரக்க பார்க்கறத எல்லா நட்சத்திரமும் சூரியன் தான். இருட்டில் இருக்கிற இடம் தான். அப்ப இருட்டிலேருந்து வராற அந்த கதிர்கள் அதான் மகாந்தம். எப்படி அவர்கள் இலக்கண இது விஞ்ஞான ரீதியாக இந்த கவியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். புருஷ சூக்தத்தில் நாராயண ரிஷி ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே, தமசக தூ பாரே, பட் ஃப்ரம் த ஆப்போசிட் ஷோ. ஆனால் எதிரில் இருக்கும் இருட்டான இடத்திலிருந்து வரக்கூடிய ஆதித்யனுடைய வர்ணங்கள், இதுதான் அர்த்தம். இது நேர்லயும் அப்படிதான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரக. தீரகங்கிறது கெட்டிக்காரர்கள், பண்டிதர்கள், அறிவாளிகள், இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ். தீரக தீராக பகுவச்சனத்தில் இன்டெலிஜென்ட் மேன் தீரக. சர்வா இப்போ எப்படி சொல்றாங்க? ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி வி சித்திய தீரக. செலக்ட் பண்றாங்க, சித்திய செலக்ட் பண்ணிட்டு அதனை தேர்ந்தெடுத்து விட்டு அதெல்லாம் கிருந்த ஃபார்மேட்டில் வரும். பிரச்சித்திய அது மாதிரிலாம் வரும். லிப் பிரத்யம் நினைக்கிறேன். விங்கிறது உபசர்க்கம். கிரேட், கிரேட்டஸ்ட், மிகப்பெரிய அப்படின்னு மிக அப்படின்னு வர்றது இல்லையா. அந்த வி 22 உபசர்க்கங்களுக்கு வி பிரா அதி அப்படி 22 உபசர்க்கங்களோட மாணவர்கள் படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் அதுல பிரிக்க தெரியும். வி சித்திய, வி நோகம் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த வி சித்திய தேர்ந்தெடுத்து விட்டு சர்வாணி ரூபாணி வி சித்திய தீரக. அந்த அறிவாளிகள், ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் எல்லா ரூபங்களும் சர்வாணி, அதுவும் நபும்சகலிங்கம் பகுவச்சனம் தான். சர்வம் சர்வே சர்வாணி நபுசங்கலிங்கத்தில் எல்லாத்தையும் பகுவச்சனம். சர்வங்களில் சர்வம், எல்லாவற்றிலும் எல்லாம் உடைய எல்லாம்னு வைக்கிறத எல்லாங்களில் எல்லாம்னு சொல்ற மாதிரி தான். இந்த சர்வமே உங்களுக்கு பகுவச்சனம் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அது ஏக குரூப், ஏகவச்சனம். சர்வாணி ரூபாணி, பல ரூபங்கள், அதுவும் பகுவச்சனம், அதுவும் நபும்சகலிங்கம் தான். பகுவச்சனம் பிரதமா விபக்தி, நாமினேட்டிவ் கேஸ் ஆங்கிலத்தில். சர்வாணி ரூபாணி வி சித்திய தேர்ந்தெடுத்து விட்டு, மிக அழகாக இந்த தீரக ரொம்ப நுணுக்கமாக மிக தேர்ந்து விட்டு, அப்படி மிக வேட்டையாடுதல், தேர்ந்தெடுக்குதல், மிக விசித்திய தீராக சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே. நாமானி பேர்களும் சூட்டி, கிருத்வா பண்ணிவிட்டு, செய்துவிட்டு, நாமானி கிருத்வா அபிவதன். அபிங்கிறது உபசர்க்கம், வதன்கிறது நான் அகம் வதன்னு அஸ்மி, நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், இருந்து கொண்டிருக்கின்றேன். பிரசன்ட் கண்டினியூவஸ், நிகழ்காலம்தான். அபிவதன்னு சொல்லிக்கொண்டு எதிரும் புறமா நீங்களும் சொல்லி நானும் சொல்லி எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள சொல்லி அப்படி வச்சுக்கோ. அபிவதன்னு யதாக எப்பொழுதும், வென் யதா ததா, வென் தென், அதான் அர்த்தம். யதா வேற யதா வேற.
யதா ததா, எப்படி யதா ராஜா ததா, அது வேற தா, ரெண்டாவது தா, இது மூணாவது தா. யதா எப்போ, யதாக எப்பொழுது, அந்த அந்த எப்பொழுது தன்மையை கூறுகின்றது, நவுன் ஃபார்மேட்டில் கூறுகின்றது, இயற்பெயர் வடிவில் அது கூறுகின்றது. எதாக எப்பொழுதுக்கு அதுக்கு ஒரு நவுன் ஃபார்மேட் இயற்பியரில் பெயரில். தே அவர்கள், சகதௌ தே சர்வாணி ரூபாணி விசித்திய செலக்ட் பண்ணிட்டோ, தேர்ந்தெடுத்துட்டு தீராக நாமானியை கொடுத்துட்டோ, சஹஸ்ரநாமம் கொடுக்குறாள் பகவானுக்கு, புருஷனுக்கு. நாமானி கிருத்வா அபிவதன், அவர்களுக்குள்ள பேசி வதந்தி சொல்லி யதாக எப்பொழுதுமே தே அவர்கள் நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே தாத்தா புரஸ்தாத் யம் உதா ஜஹார. தாத்தாங்கிறது தாத்ரு சப்தம். தாத்தான்னு எப்படி வருதுன்னா, இப்போ பித்ரு சப்தத்துக்கு பிதா பிதரோ பித்தரகன்னு வரும், தாத்தா தாத்தாரோ தாத்தாரகன்னு வரும். இதெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்கார் அந்த சப்தத்தில், அது கிராமர், இது இலக்கணம். தாங்கிறது தாத்து, காப்பாற்றுபவர், உங்களை தோல் தாங்கி செல்பவர், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர், உங்களை தூக்கி கொண்டு போகப்பட்டவருக்கு பேர் தாத்தா தாத்திரி எல்லாம் சொல்லுவான். இப்போ தாத்தா புரக உலகம் சொல்லலாம், கிழக்குக்கு புரகம் சொல்லுவா, உங்களுக்கு முன்னாடி புரஸ்தாத் லோட்லக்காரம் ஷுட் பி தேர், அவர் அங்கே இருந்தால் இருக்கணும், நமக்கு முன்னாடி இருக்கணும், நமக்கு முன்னாடியே அவர் இருக்கார் அர்த்தத்தில் சொல்றது. தாத்தா புரஸ்தாத் எம் எவனை யஹ யௌ ஏ எம் யௌ யான் ஏனயாபியாம் யைஹின்னு வரும். எம் எவனை உத் ஜஹார, ஜஹார தாத்துன்னு வருது, அது ரிலேட்டட் டு சம்பந்தப்பட்ட, இவன் அது காக்கப்பட்டன்னு சொல்லலாம், சம்பந்தப்பட்ட, அதனுடைய கனெக்ஷன் ரிலேட்டடு. தாத்தா புரஸ்தாத் எம் உத்துங்கிறது எப்பொழுதுமே எழுந்தருளுதல், எழுந்திருக்கப்பட்டவை, உத்திஷ்டதி அப்படின்னு சொல்லுவான். அது தாவா மாறிடும் சில இடத்துல, இதில் கூட்டு சேர்க்கிற பதங்களை. உத்து ஜஹார ஜிருதாத்து லிட்லக்காரன், அது லிட்லக்காரன் இறந்த காலம். ஆனால் அந்த எந்த பொருளையோ ஆளையோ நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோமோ, அவரை பற்றி கூறுகின்றோமோ, அவர் இப்பொழுது நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார், அவர் இல்லை என்று அவர் நம் கண்களுக்கு தெரிய மாட்டார். இப்போ ராமாயணம், வால்மீகி ராமாயணம் ரச்சயான் சக்காரனா, ராமாயணத்தை படைத்த வால்மீகி இப்பொழுது இல்லை, இறந்த காலம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மந்திரி ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செய்தான் சுத்தமாக சொன்னால் லூகுலக்காரத்தை போடலாம். இது லிட்லக்காரம் விசேஷமான, மூன்றாவது அதிவிசேஷமான ஒரு இறந்த கால நிகழ்வுகளை கூறும், சுட்டிக்காட்டும் ஒரு பதம் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இருக்கு. ஜஹார ஜிரு தாத்து ரிலேட்டட் டு, கேரி எடுத்துக்கொண்டு போகிறது, ரிலேட்டட் டு, இதெல்லாம் இதுதான் குறிக்கிறது. உத் ஜஹார, அவரை ஏற்கனவே எழுந்தாச்சு நம்மளை தூக்கி கொண்டு போகிறதுக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு. தாத்தா புரஸ்தாத் எம் உதா ஜஹார, யாரை பற்றி? எம் எவனை, தாத்தா முன்னாடி தான் இருக்கான், அப்பவே ஜஹார் இஸ் ரிலேட்டட் டு தி எர்த், அவர் ஆல்ரெடி இஸ் கனெக்டட் டு தி யூனிவர்ஸ், அவர் ஆல்ரெடி சம்பந்தப்பட்டவர், முன்னாடியே. தாத்தா நமக்கு முன்னாடியே வந்தவர், புரஸ்தாத் முன்னாடியே வந்திருக்கணும். ஸ்தாத் அஸ்து லோட்லக்காரம், அஸ்து ஸ்தாத்து சேம் தான். தாத்தா புரஸ்தாத் யமுதா ஜஹார சக்கர பிரவித்வான் பிரதிஷ்ச தஸ்ரஹ, அது பிரிக்கணும். சக்கரங்கிறது ரொம்ப கெட்டிக்காரன், வலிமை மிக்கவன், ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லுவான். கிரேட்டஸ்ட்ல ஆல்மைட்டி, அவன் ஒரு ராஜாவை ஆல்மைட்டி பா கிங் அப்படின்பா. அது தேவேந்திரன் தான் குறிக்கிறது. தேவேந்திரனுக்கு 300 பேர் சக்கரக உண்டு. சக்கரக பிரவித்வான், அந்த வித்வான், அந்த சக்கரக, அந்த தேவனுக்கு தேவேந்திரன், அந்த மகாபுருஷன் தான் குறிக்கிறது. சக்கர பிரவித்வான், பிளஸ் தாத்து, லைக் பிக என்று சொல்ற மாதிரி. வித்வான், வித்வான் உங்களுக்கு தெரியும், வித் நாலேஜ். தாத்து வித்வான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சக்கர பிரவித்வான் பிரதிஷ, எல்லா திசைகளுக்கும். சதஸ்ரக, சதஸ்ரங்கிறது வெறும் 4, ஆனால் ஸ்திரீலிங்கம். சத்வாரக சதஸ்ரக சத்வாரி, புருஷலிங்கம் சத்வாரக, ஸ்திரீலிங்கம் சதஸ்ரக
நபும்சகலிங்கம் சத்வாரி அப்படின்னு அந்த லிங்கத்தில் வரும். 5க்கு அப்புறம் ஒரே லிங்கம் தான், நம்பர் 5க்கு அப்புறம். பிரதிஷக 4 சதஸ்ரக 4 டைரக்ஷன்ஸ், பிரதிஷக திஷக டைரக்ஷன்ஸ் திசைகள். அப்போ தாத்தா அவர் தான் அந்த கேரியர், இந்த ரிலேட்டட் டு சம்பந்தப்பட்ட டு ஆல் தீஸ் 4. அவர் தான் இந்த 4 திசைகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு மகான். தாத்தா அவர் தான் பெரிய வித்வான். தாத்தா பூரா முன்னாடியே இருக்கார் அவர், கிழக்குன்னு இல்லை, புறக இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அர்லியர் டு அஸ், நமக்கு முன்பாகவே. புறக, புறங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கு. புறம்ங்கிறது சிட்டி, ஒரு நகரம், அதுக்கும் புறம் சொல்லலாம், இடம் அதுக்கும் சொல்லலாம். அது எந்தெந்த கணத்தில் வருதுன்னு பார்த்துன்னு சொல்லணும். தாத்தா புரஸ்தாத் எம் உத் ஜஹார, தாத்தா புரஸ்தாத் யமுதா ஜஹார சக்ர பிரவித்வான் பிரதிஷஹ பிரதிஷஹ சதஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. அவர் தான் அமிர்தம். தம் அவனை, ஏவ ஒன்லி மட்டும், தமேவம் வித்வான் அந்த வித்வானை, அமிர்த இஹ பவதி அவர் அமிர்தமாக, இஹ சர்டன்லி நிச்சயமாக இருக்கின்றார். இஸ் தேர். அவர் தான் இம்மார்டாலிட்டி, அவர் தான் அழியக்கூடாதவர், அழியாயின்மை, அழிவு இல்லாதவர், நிரந்தரமானவர். அமிர்தம், அமிர்தம் நிறைய இடத்துல கான்டெக்சுவலாக இருக்கு. அதாவது இடம் பொருள் ஆவின்னு சொல்கிற மாதிரி தான், அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தான் அது நவுனா, அதாவது இயற்பெயரா இல்லை வினை சொற்களா எல்லாம் வரும். தாத்தா புரஸ்தாத் எம் எவனை, உதா உத் ஜஹார அவன் தான் அந்த தாத்தா, எவன் அவன், எவனை எம் தாத்தா அவன் தான் அமிர்தம். தாத்தா அவனை தான் அமிர்தம் என்று ஜஹார அவன் தான் உத் ஜஹார, முன்னாடியே உதித்தவன். ஜஹார ஜிர் தாத்து, சம்பந்தப்பட்டவன், ரிலேட்டட் டு ஜஹார ஜிர் தாத்து, சம்பந்தப்பட்டவனாக இருந்தான் தான் அர்த்தம் ஜஹாரன்னு வரைச்ச. ஏன்னா இது லிட்லகார ரூபத்தில் வருது. தாத்தா புரஸ்தாத் யமுதா ஜஹார சக்ர பிரவித்வான் பிரதிஷஹ, இந்த திசமும் சதஸ்ரஹ. தாத்தா புரஸ்தாத் யமுதா ஜஹார சக்ர பிரவித்வான் பிரதிச்சதஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யபந்தா வித்யதே யனாய ந அந்யபந்தா வித்யதே அயனாய. காட்டுதலாக, வழிகாட்டுதலாக, ராமாயண ராமனுடைய அயனம் பாத, பந்தா போகப்பட்டவன், ந அந்நிய வேற வழி இல்லை போகப்பட்டவனுக்கு இந்த வழியை தவிர, நான்ய பந்தா அயனாய வித்யதே இருக்கின்றது. வித்யதே அது வித்து, அது இருத்தல், எக்ஸிஸ்டிங் ஆங்கிலத்தில். நாலேஜில் இந்த இடத்துல ஆத்மனே பதம் பிரதம புருஷம். நான்ய பந்தா வித்யதே அயனாய, அந்த பாதையை பாதையாக, அயனாய ராமாயன்னு சொல்ற மாதிரி சதுர்த்தி 4ஆம் விபக்தி, அதிலிருந்து அயனாய போவதற்காக அதற்காக சதுர்த்தி. பஞ்சமி தான் உங்களுக்கு அதிலிருந்துன்னு வரும். சதுர்த்தி அயனாய ராமனுக்கு, அதுக்காக இந்த அயனம் செய்வதற்காக பந்தா வழி வேற இல்லை, இருக்கல, வித்யதே இல்லை, ந இல்ல, அந்நிய வேற, ந அந்நிய பந்தா வித்யதே அயனாய போகுவதற்காக, வழிகாட்டுதலுக்காக பந்தா போகப்பட்டவர்களுக்கு இல்லை. ந அந்நிய வழி கிடையாது, இதுதான் வழி. இது பார்க்கலாம். நான்ய பந்தா வித்யதே யனாய யக்ஞேன யக்ஞ அயஜந்த தேவா. யக்ஞந்தான், இந்த புருஷனை போனோம்னா யக்ஞம் தான். யக்ஞேன யக்ஞத்தினால் 3ஆவது விபக்தி, யஜ்யத்தை, யஜ்யேன யஜ்ய அயஜந்த சாதாரண பகுவச்சனம், லங்லகாரக பகுவச்சனம், பிரதம புருஷம். வந்து கொண்டிருந்தார்கள் தேவா, யஜ்யேன தான் தேவர்களே வந்து கொண்டிருந்தார்கள் சொல்ற மாதிரி. யஜ்யம் யஜ்யம், யஜ்யத்தை யஜ்யத்தினால் வந்து கொண்டிருந்தார்கள், வந்து கொண்டிருந்தார்கள் தேவார்கள். யஜ்யேன யஜ்யம் அயஜந்த லங்லகாரக பாஸ்டன்ஸ் பூதக்காலம். வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருந்தார்கள்.
வந்து கொண்டிருந்தார்கள். யாரு? தேவர்கள். தேவாக அயஜந்தா லங்லகார ரூபம் பிரதம புருஷம் பகுவச்சனம். இது பரஸ்மை பதம் தான், சாதாரண பதம். அயஜந்த தேவாக தானி தர்மாணி பிரதமானி ஆசன். ஆசன் சாதாரண இது லங்லகாரக பகுவச்சனம் தான். தானி தோஸ் தத்து தே தானி பகுவச்சனம். மாணவர்களுக்காக சொல்கிறேன். தத்து தே தானி, தத்து தே தானி, தோஸ் அவைகள். தானி தர்மாணி, இப்போ நம்ம இது சொல்லி நாமானி சர்வாணி கிருத்துவம் அதெல்லாம் பார்த்துட்டோன்னு எல்லாம் முதலேருந்து சொல்கிறேன். விட்டுருக்கலாம் ஒரு நடுவில் ஒரு வரி. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே. அதெல்லாம் முடிச்சிட்டோம். தாத்தா புரஸ்தாத் யமுதா ஜஹார சக்ரஹ பிரவித்வான் பிரதிசஸ்சதஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்ய பந்தா வித்யதேயனாய. ஒன்றும் விடலை, எல்லாமே வரிசையாக தான் சொல்லின்னு வந்திருக்கேன். யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாக தானி தர்மாணி பிரதமானி ஆசன். தானி தோஸ் தர்மாணி தர்மங்கள் பிரதமானி முதல் தர்மங்கள் தானி தர்மாணி பிரதமானி ஆசன் இருந்து கொண்டிருந்தது. எது? இது இந்த யஜ்யங்கள் அந்த தேவர்கள் கொண்டு வந்தது. தோஸ் தானி தர்மாணி, அதுதான் பிரதமானி முக்கியமானி. ஆசன் தானி தர்மாணி பிரதமானி ஆசன். ஆசங்க சாதாரண பகுவச்சனம், பாஸ்டன்ஸ் லங்லகார ரூபம், பகுவச்சனம், பிரதம புருஷம், தேர்ட் பர்சன். ஆசன் இருந்தது. தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேக, அதுதான் தர்மங்கள். தானி தோஸ் அவைகள் தர்மங்கள் முக்கியங்கள் இருந்தது. அதான் அர்த்தம். இருந்து கொண்டு இருந்தது. யஜ்யத்திலிருந்து வருது. தானி தர்மாணி பிரதமானி ஆசன் தேக நாக்கம் மகிமான சச்சந்தே. தே அவைகள், நாக்கம்ங்கிறது சொர்க்கம், அதான் ஒரே அர்த்தம். ந பிளஸ் அக்கம்லாம் கிடையாது. நாக்கம், அது நாக்குங்கிறது தாத்து, சொர்க்கம். நாக்கம்ங்கிறது தித்தியா விபக்தி, ஏகவச்சனம். அந்த ஹெவன்ஸை, அந்த சொர்க்கலோகத்தை. சொர்க்கலோகங்கிறது ஆகாசம்தான், நம்மளோட பூமிக்கு வெளியில் இருக்கப்பட்டது தான். தேக நாக்கம் தே அவைகள் ஹ நிச்சயமாக, ஹ சர்டன்லி, தேக நாக்கம் மகிமானஹ சச்சந்தே. மகிமான சச்சந்தேன்னு வரும். மகிமானஹ மகத் சப்தம் தான், கிரேட்டஸ்ட். அப்போ ஆத்மன் சப்தம் தான். ஆத்மா, ஆத்மானோ, ஆத்மானஹ, மகிமா, ஆத்மா, ஆத்மானோ, மகிமானோ, மகிமானஹ, அவ்வளோதான். அதனால தான் மகிமானஸ், அந்த சகாராந்த விசர்க்கம். மகிமான சச்சந்தே, சிம்பிள். சச்சந்தேங்கிறது ரிலேட்டட் டு, கனெக்டட் டு, அதுடன் சேர்ந்து இருக்கப்பட்டது. அதனை ஒப்பிட்டு பார்ப்பது, அதனை நாம் எப்பொழுதும் அதை பற்றி கூறுவது, ஒரு உதாரணமாக அதனுடன் சேர்ந்து இருப்பது, அதனுடன் பந்தப்பட்டுள்ளது, கனெக்டட்னு சொல்லலாம். ரிலேட்டட் டு இது தேக நாக்கம் மகிமான சச்சந்தே. சச்சந்தேங்கிறது சாதாரண கனெக்டட் தான். அது பகுவச்சனம், ஆத்மனே பதம். சச்சதே ஏகவச்சனம், சச்சந்தே பகுவச்சனம், லகாரக லங்லகாரக தான். பீங் கனெக்டட் டு த மகிமானக. அந்த மகிமானக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்லை. மகத்து, கிரேட்டஸ்ட், மகிமானக பகுவச்சனம். ஆத்மன் சப்தம் நகாராந்த புருஷலிங்க சப்தம் தான் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. கிரேட்டஸ்ட் மகிமான சச்சந்தே வேர் ரிலேட்டட் டு தட் மகிமானக, which is the greatest சொர்க்கம். இதெல்லாம் தான் ரிலேட்டட் டு சொர்க்கம். நாக்கம் தே சட்டன்லி தேக நாக்கம் மகிமான சச்சந்தே, பீங் ரிலேட்டட் டு, கனெக்டட் டு, அதனுடன் சேர்ந்திருப்பது, அதனுடன் பாலமாக இருப்பது,
சச்சந்தே பகுவச்சனம், சச்சிதான் தாத்து. சச்சந்தே எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக. வேர் எத்திர, வேர் குத்திர, வேர் தத்திர, தேர் அத்திர, ஹியர், இதெல்லாம் சம்ஸ்கிருத சப்தங்கள். பூர்வே பூர்வத்தில், பூர்வ காலத்தில், முன்னாடியாக, முன்னாடியாக, பழங்காலையாக, வாழையடி வாழையாக. பூர்வங்கிறது உங்களுக்கு நகரமும் சொல்லலாம், பூர்வங்கிறது கிழக்கும் வரும், இதெல்லாம் ஒரு இதை பொறுத்துது. எத்திர எங்க பூர்வே முன்னாடியாக, எத்திர பூர்வே சாத்தியா தேவாகளுடன் சந்தி இருக்கின்றார்கள், அங்க நம்ம யாகம் பண்ணப்பட்டவர்கள் போவார்கள்னு சொல்ற அர்த்தத்தில். சாத்திங்கிறது சாக்கம், சமம், சார்த்தம், இதெல்லாம் சகேன, சகம், இதெல்லாம் வித், எலாங் வித், ஓடு, ஆல் ஓடு உடன்ல வரும். சாத்தியா, சாத்தியா ரிஷயஸ்சே வித் ஹிம், அவருடன் சேர்ந்து, அவருடன், அவரோடு. ஸோ தேவர்களோடு இருக்கும் பூர்வ காலங்களிலிருந்து தேவர்கள் சந்தி இருக்கின்றார்கள், அந்த இடத்திற்கு தான் போவார்கள் சொல்லும்படியாக அர்த்தத்தை கூறுகின்றார்கள். அதாவது யஜ்யேன யஜ்யம், யஜ்யம்தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி கூறுகின்றார்கள். யஜ்யத்திலாம் புருஷனே அவன் சென்று இந்த உலகத்தில் அவதரித்து எல்லா இயற்கையான அணுக்களிலும் வீற்று கொண்டிருக்கின்றான் என்று அந்த புருஷன், அந்த மகா புருஷன். வேற சில புஸ்தகங்கள் எழுதியிருப்பாங்க, இந்த படைக்கப்பட்டவன் இந்த புருஷனை படைத்தான், அதெல்லாம் நான் யஜ்யம். ஆனால் ஒரு சொற்பொழிவு, இந்த ரிஷிகள்லாம் அவனுடன் செல்கின்றார்கள் மாதிரி ஒரு கூட்டத்தை, அதாவது அவ்வளோ பெரியவன் அவன் அப்படியே ஐக்கியமாகி விட்டான் அந்த அக்னியில், வெளிச்சத்தில். அந்த வெளிச்சத்திற்கு அவர்கள் புருஷன் என்று பெயர் வைக்கலாம், அல்லது அந்த புண்ணியமான மகாபுருஷன் ஒரு மெட்டாஃபர், ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு நாராயண ரிஷி எழுதியிருக்கலாம். அதாவது இந்த உலகம் என்பது பவித்திரமானது. உலகம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், ஒவ்வொரு அணுக்களிலும் இறைவன், அந்த மகாபுருஷன் விஷ்ணு இருக்கின்றான். அந்த திருஷ்ணு சிவன் இருக்கின்றான், உடுத்தி கொண்டு இருக்கின்றான். வேற வேறு நாமானி சர்வாணி எல்லாம் பல பேர்களை கொடுத்தாங்க. அபிவதன் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், சஹஸ்ரநாமத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க நான் கிட்ட விஷ்ணு பீகனா, அவர்கிட்ட சிவன்கிறீங்க, அவர் தெய்வம், பகவான், தேவேந்திரன், முருகன், விநாயகர் என்று பல நாமானியில சொல்லிட்டு இருப்போம். அபிவதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள எல்லா பேர்களையும் கொடுத்த எல்லாமே குறிக்கப்பட்டது அந்த ஒரே ஒரு புருஷன். இந்த அர்த்தம் தான். அந்த புருஷன் அப்படியே அக்னிமயமாக இருக்கிறான், சிவஜோதியாக. திருமூலர் சொல்ற மாதிரி சிவஜோதியாக, அதாவது ஜோதியில தான் நாம் செல்ல வேண்டும், ஜோதியில தான் நாம் போவோம். அந்த யஜ்யம் தான் பெரிய மந்திரங்கள். ஜோதியில் இருக்கப்பட்ட, ஜோதியில் சேரும்படியாக இருக்கின்ற யஜ்யம், யாகம். இந்த அர்த்தத்தை வைத்துக்கொண்டு கடைசியில நாம் யஜ்யம்ங்கிறது ஒரு பெரிய சாதாரண சமிதி வச்சு செய்கின்ற ஹோமங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். யஜ்யம்ங்கிறது சிறிதளவு ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அப்போ நாம் செய்யக்கூடிய தியானம் ஒன்று கர்மயோகா, இல்லைன்னா பக்தி யோகா, இல்லைன்னா ஞான யோகா. தியானங்கள் மூலமாகவும் செல்லலாம். இந்த மாதிரி யஜ்யங்கள் செய்தால் அதிலிருந்து சில சிறப்பு அம்சங்கள் வெளிப்படலாம். அதைத்தான் அவர்கள் அழுத்தமாக அவர்கள் கூறுகின்றார்கள். யஜ்யேன யஜ்யம் அயஜந்த தேவாங்க என்கிறார். யஜ்யத்தினால் யஜ்யத்தை அயஜந்த வந்து கொண்டிருந்தார்கள் தேவர்கள். அதாவது அவ்வளவு பெரிய இது யஜ்யத்திலேருந்து வந்திருக்கா, யஜ்யத்திலேருந்து உங்களுக்கு நிறைய பொருள் வருங்காங்க பழைய காலத்தில். யஜ்யத்துக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் மந்திரங்களினால் வரும் யஜ்யங்களுக்கு அதில் ஒரு விஞ்ஞானம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்பு, நம்முடைய தேகம், நம்முடைய உடலுக்கு எல்லாவித சௌகரியங்கள் வேண்டும். அதற்காகத்தான் இந்த மந்திரங்கள், இந்த யாகங்கள், இந்த ஹோமங்கள் எல்லாம். இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த உரையாடலை, இந்த சொற்பொழிவை. மீண்டும் பார்க்கலாம். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே என்னுடைய அடுத்த விபாகம் 9 புருஷ சூக்தம், அதையும் கூர்மையாக கவனியுங்கள். பல விஞ்ஞானங்கள், பல பொருளாதார நிபுணத்துவம், சாஸ்திரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன இந்த புருஷ சூக்தத்தில். அதனால் அதுவரைக்கும் இந்த சொற்பொழிவை நான் இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம்.